அத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கிட்டீங்க, கூப்பிட்டவர்களுக்கு வந்துட்டீங்க. அத்தா ஈஸ்வரி நத்தத்து மாறி தாய் இந்த ஏழை மக தேடி கண்ணீரோடு வந்து இந்த இடத்துல ஆத்தா எனக்கு நீ நல்ல வழியை காட்டணும், உன்னை நம்பி வந்த மகள் நீ வாழ வச்சு காட்டுவேன் நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கு. துன்பமே வாழ்க்கைன்னு இருக்க மகளுக்கு ஏன் ஆத்தா ஈஸ்வரி யார் என்ன பண்ணுனா, எந்த செய்வனையா பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த விட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, எதுவாக இருந்தாலும் என் மகளுக்கு வந்து தீர்த்து வைக்கணும். தீராத பிரச்சனையை என் தாய் தீர்த்து வைக்கணும். ஆத்தா ஈஸ்வரி யாருனால பம்பு வழக்கு ஆத்தா ஈஸ்வரி ஏன் இந்த மகன் இன்னைக்கு கண்ணீரோடு வந்து உட்காந்துருக்க ஆத்தா, மன நிம்மதியை கொடுத்தான்னு வந்து உட்காந்துருக்க ஆத்தா, என் குடும்பத்தை நீ நல்லா பார்த்துக்கிற மாட்டியா தாயின்னு கேட்டு வந்து வாய் விட்டு கூப்பிடுதாயி, வாத்தான்னு கூப்பிடுதா. ஆத்தா ஈஸ்வரி என் பிள்ளைக்கு எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தறி, ஒன்னால முடியாத கட்டு எதுவுமே இல்லை. ஆத்தா ஈஸ்வரி எதாக இருந்தாலும் அவுத்தறிஞ்சு இன்னைக்கு என் பிள்ளைக்கு மன நிம்மதியை கொடுக்க வரணும். என் பிள்ளைக்கு கண்ணீர் மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிடுச்சு. ஆத்தா யார் என்ன பண்ணி என் குடும்பத்தை கெடுத்து இன்னைக்கு குட்டிச்சவராக்கி நான் நடு தெருவில் நிற்கிறேன் தாயின்னு வந்து உட்காந்துருக்கு. என் தாய் அந்த மகளுக்கு நல்லவா கொடுக்க வரணும். எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்தறித்தா, யார் எந்த செய்வனை வச்சாலும் எடுத்தறித்தா என் பிள்ளைக்கு. ஆத்தா ஈஸ்வரி தாயி நிம்மதி இல்லாத வாழ்க்கை என் மகளுக்கு. ஆத்தா துன்பம் வாழ்க்கையில் வந்து உட்காந்துக்குவா. கட்ட அவுத்தறி வச்சவ பெரியாள் தாயி, நீந்தே பெரியாள் வாத்தா, என் அம்மா வரணும். மன உருகி உள்ள உருகி வரணும். ஆத்தா இந்த மக கண்ணீரை துடைக்கவா. ஓ அரசியல் ஒருத்தி மிந்தானையில் போட்டு உட்கார வச்சுட்டான். சரியா போனவன் போனதே இந்த வரையிலும் கோவத்தில் போனேன். சரியா கோவத்தில் போனவன் போய் இருந்துக்கிட்டேன். சரியா நிரந்தரமாக ஒரு இடத்துல தங்கிட்டேத்தா, எந்த செய்தியும் இல்லாமல் இருக்கேன். சரியா மனசு நொந்து ஓச்சு இருக்கேனா, செத்து போயிட்டேனா மன குழப்பம் உனக்கு. சரியா உயிரோடு இருக்கேனா செத்து போயிட்டேனா, ஏன் நம்மளை வந்து இவ்வளோ சித்திர, நம்ம எந்த பாவம் இல்லை. ஆனால் என்னைக்கு மனம் முடிச்சு அந்த மனைக்கு போனேன் அன்னையிலேருந்தே உனக்கு நிம்மதி இல்லை. உண்மையா சரியா பேருக்கு புருஷன் பிள்ளைன்னே வாழ்ந்தீங்க. சரியா அன்பாலும் அரவணைப்பாலும் நீ உன் புருஷன் கூட வாழ்ந்ததே சரித்திரம் இல்லை. உண்மையா ஒரு இடத்துக்கு சந்தோஷமா கூட்டி போய் ஒரு பூ வாங்கி பொட்டு வாங்கி கொடுத்து உன்னை வாழ்ற வயசே அவன் வாழ வைக்கல. உண்மையா சண்டை வம்பு வழக்குலதே வாழ்ந்துகிட்டே இருந்த. சரியா சரியா தாயி சந்தேகம் புருஷனும் முன்னாடியுமே மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணனாலேருந்து சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா தாயி சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ நம்ம பிள்ளைல ஆயிடுச்சு, நம்மளை வந்து ஒழுங்கா வச்சு குடும்பமா வாழுவேன்னு நம்பி இருந்தேன். நம்பி இருந்ததுக்கு அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் தாயி உனக்கு. சரியா நம்பி இருந்த மன உழைச்ச எதை கேட்டாலும் வந்து பதில் குத்தந்தே பாடுவேன். சரியா அன்னம் போட்டு வச்ச 5 நிமிஷத்துல சூறையாடுவீங்க. சண்டை அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நடந்துச்சு. இல்லையா சரியா தாயி அப்படித்தான் நடந்துச்சு தாயி உன் குடும்பத்துல. சரியா உன் பக்கத்து வீட்டுக்காரி எப்பவுமே பகையா இருக்காளா. சரியா அவன் நீ போன நாளையில இருந்தே அந்த இடத்துல நீ குடும்பத்துல நிம்மதி இல்லாத வாழ்க்கையை பார்த்து அவ ஒரு காலம் சந்தோஷப்பட்டவதே, அவ உன் புருஷனோட பேசிக்கிட்டு இருந்தவதே. சரியா தாயி அவ அன்னைக்கு இன்னைக்குமே அவனை கையில வச்சிருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்த மகதே. சரியா உன்னை எதிரியா பார்த்த மகதே அவ. சரியா தாயி இன்னைக்கு இல்லைன்றப்ப அவளுக்கு சந்தோஷமாத்தே இருக்கு ஒரு பக்கம். சரியா உன் கண்ணீரை பார்த்து அவ சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா அந்த இடத்துல. சரியா அவ எங்க வரப்போறேன் இதோட தொலையட்டும் இருக்கா. சரியா நம்மளே விட்டுட்டு போனேல அதோட அவன் தொலையட்டும். சரியா இன்னைக்கு சாட மாடையா பேசி திரிவா. சரியா வம்புக்கு வரலைனாலும் வாய் வந்து ஒரு நேரம் கூட ஒடுக்க மாட்டான். சரியா தாயி பேசிக்கிட்டே திரிவா. சரியா இந்த மகன் இன்னைக்கு நொந்து நூலா போய் ஆத்தா யாருனால எதுனால நீ தெரியல, வருவேனா இதோட தொலைஞ்சிருவேனா, இருக்கேனா செத்து போயிட்டேனா, ஒரே கேள்விதே கேட்டு வந்தது. சரியா தாயி சரியா இன்னைக்கு நெஞ்சு வெடிக்காத ஒண்ணுதே. சரியா மனசுல தலையிலையும் இந்த அரசை அவனை கேட்டு வரப்ப மாட்டின்னு சொல்லியா, வாக்கப்பட மாட்டேன்னு சொல்லியா சொல்லுதாயி சொல்ல முடியல. அதே ஆனா ஓ மனசுல அதுக்கு இடம் இல்ல. வழி இல்லாம வாக்கப்பட்ட மக. சரியா வழி இல்லாமத்தே வாக்கப்பட்ட மனசுல ஒரு எல்லளவு கூட நம்ம அவனை கட்டி வாழணும்லாம் நினைக்கல. விருப்பம் இல்லாமத்தே பெரியவளுக்காக கட்டுப்பட்டு மாங்கலையும் பூட்டுனேன். சரியா அதை இன்னைக்கு நினைச்சு பார்த்து வேதனைப்படுற. அன்னைக்கு அந்த வயசுல சொல்ல தெரியலையே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேதனைப்படுற. சரியா கட்டி வச்ச நாளையிலே உன்னை பெத்தவளும் மன வருத்தப்பட்டுட்டாங்க. என் மகளை ஒன்றும் தெரியாதுலேயே கொடுத்து என் பிள்ளை வாழ்க்கை போச்சுன்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்க. சொன்னாங்களா சரியா தாயி சொல்லி மன வலி வேதனை இருக்கு. அவன் போய் ஒரு அரசன் வந்து ஒரு இடத்துல தங்கியிருக்கேன் தாயி. அவனுக்கு வந்து வரணுன்ற எண்ணம்
எண்ணம் இல்லை. நீ வந்தா கச்சு கச்சுன்னு நிப்பேன்றது மட்டும் அவனுக்கு தெரியும். சரியா? எப்போ வெளில போயிட்டு வந்தாலும் நீ கேள்வி கேட்பேன்றத அவன் அச்சமாவே வச்சிருக்கேன். சரியா? இன்னி என்ன இவளோட போய் இருந்துட்டு என்னைக்கு நம்மளை வந்து பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்ற எண்ணம் வைராக்கியம் அந்த ஆளுக்கு வந்துருச்சு. அதனால மறைஞ்சு வாழ்வோம், கொஞ்ச நாளைக்காச்சும் நிம்மதியா வாழ்வோம்னு வாழ்ந்துட்டு இருக்கானா. சரியா தாயி? மறைஞ்சு கொஞ்ச நாளைக்காச்சும் நம்ம நிம்மதியா வாழ்வோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவனுக்கு. சரியா? திரும்பி வரமாட்டி பார்த்து கட்டிட்டு போன வேண்டிய. சரியா? சரியா தாயி? சொன்ன வார்த்தை ஒரே ஊருக்குள்ள காங்கையில பண்ணையில சொல்லிட்டு எனக்கு என்னன்னு இருக்கேன். சரியா? எனக்கு என்ன நீ யாரு அப்படின்ட்டு இருக்கேன். நீ என்ன அப்படின்னு மனசுல அப்படியே வைராக்கியத்தை போட்டு பூட்டி வச்சிருக்காத்தான். சரியா? கிட்டத்துல இருந்தா கொலை பழிக்கே ஆளாயிருப்பீங்க. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. உன் மயனுக்கு வந்து கடைசி மயனுக்கு உன் பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்கு தகப்பேசு தனமே இருக்கக்கூடாதுன்னு இருந்துச்சு. தெரியுமா? சரியா தாயி? தகப்பேசு தனமே இருக்கக்கூடாது. நீ பிரிஞ்சு இருக்கனால எங்கிட்ட ஒரு மூலையில அவன் உட்காந்துருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இரு. கிட்டத்துல இருந்து அவனை எடுத்தெறிகிற சாதகம் உன் பிள்ளையோட சாதகம். சரியா தாயி? உன் பிள்ளையும் அவனையும் பார்த்துக்கிட்டாவே அடுத்த நிமிஷமே வம்பு வரும். சரியா? சண்டை வம்பு வளர்த்தே வரும். சரியா? அதனால என் பிள்ளை வந்து இப்போ என் பிள்ளையோட கிழக்காரந்தே நீ நினைக்கிற யார் என்ன பண்ணி நம்மளை பிரித்து வச்சிருக்கா, ஏன் அவன் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறப்ப உன் பிள்ளையோட சாதகத்தினாலதே அப்படி இருக்கு. உன் பிள்ளை கிரகம், உன் மயனுடைய கிரகம். அவன் தரிச்சதுல இருந்தே வந்து உங்களுக்கு நிம்மதியே இல்லை. உண்மையாதாயி? என்னைக்கு அந்த ஆண் வாரிசு தரிச்சுச்சோ அன்னையிலேருந்தே 2 பேத்துக்கு மன கசப்பு கச்சு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போக விலகி வர இப்படியே வாழ்ந்தீங்க. சரியா? இன்ன வரைக்கும் அது நீடிச்சுக்கிட்டே இருக்குது. சரியா தாயி? சொல்ற மாதிரியே இருக்கு. சரியா தாயி? இந்த தாயை தேடி வந்துட்டே இல்லை. இந்த அரசனுடைய வர உனக்கு வேணுமான்னு கேட்டு வாங்க தாயி. கேளு தாயி. இந்த அரச வந்து எனக்காக ஒரு வாழலினாலும் என் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக வருவாரா? இன்னும் கொஞ்ச நாள் பொறு. தன்னால ஒரு ஆக்சிடென்ட் ஆகி சரியா உயிருக்கும் உடம்புக்கும் சொந்தம் இல்லாம உன் காலடியில வந்து விழுந்து என் பொண்டாட்டிதே அப்படின்னு வர்ற நிலைமை இருக்கு. சரியா தாயி? சாமி குடுவி நீ சொல்ற அதைத்தேன் தாய் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதே நடக்க போகுது. அதே நீ வேண்டுற தெய்வத்திட்ட எப்படியாச்சும் ஒரு கை வை கால் வை மனசு போய் நொந்து போய் அப்படியாச்சும் கட்டையாவது நம்ம காலில் கிடைப்பேனான்னு கேட்டிருக்க. உண்மையா? சரியா? கட்டையாவது நம்ம காலடியில் வரணும். ஊர் உலகத்துக்காக சாகுறப்ப கொட்டும் பூவோட இருந்து நம்ம சாகணும். அவன் கண்ணால நம்ம புருஷன் இருக்கேன்றதை தெரிஞ்சு உலகம் அறிஞ்சு சாகணும்னு சொல்லியிருக்க. சரியா தாயி? சரியா தாயி? அதை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. வருவேன். நீ என்ன நினைச்சியோ அது கொஞ்ச நாளையில நடக்க போகுது. சரியா? அது நான் அந்த தாய் உனக்கு ஒரு தாயா இருந்து என் மகளுக்கு செய்யற கடமையா செஞ்சுதறி. சரியா? அவனை வந்து என் கண்ணு முன்னாடி நிக்க வைக்கணும் தான் சொல்லியிருக்க. ஊரு உலகம் என்னை வந்து அடுத்த வீடு அண்டனை வீடு கேளிக்கை எவ்வளோ பேசுறாங்க. அதனால தாங்கிக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. உன் பங்காளிலே ஒருத்தன் சொன்னேன், எப்ப பார்த்தாலும் அவனை கொத்தி குடிச்ச இன்னைக்கு அவன் இல்லைன்னு வந்து வேஷம் போட்டுருத்துறான்னு சொல்லியிருக்காங்க. அழுகிறா, கவலைப்படுறா, கஷ்டப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டுறாளா? அவன் இருக்கிறப்ப ஒரு நேரம் அரவணைக்க மாட்டான், அவனை கொத்தி கொதறினான்னு சொன்னாங்களா? சரியா தாயி? சொன்ன வார்த்தை அவங்களுக்கு முன்னாடி என் புருஷன் வந்து நிக்கணும்னு சொல்லியிருக்க. என்ன நான் கும்புற தெய்வம் உண்மையான தெய்வம். உன் வீட்டு வாசல ஒரு பத்திரிமையான தெய்வம் இருக்கா? அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வரியா? அந்த தெய்வமா காட்சியா இருந்து உனக்கு அந்த மனைக்கு உன் புருஷன் வருவேன். இதோட போக மாட்டேன் தாயி. என்னைக்கானாலும் காலம் போன கடைசியில உன் கண்ணீரையும் உன் காலடியில விழுந்து அவன் செஞ்ச தவறை மன்னிப்பு கேட்டுட்டு அவன் உசுறு உன் கையில பிரியும். சரியா? சரியா தாயி? நீ பால் ஊத்துனாத்தே அந்த உயிர் பிரியும். நீ கேட்ட தெய்வத்திட்ட கேட்டிருக்க, அந்த வரத்தை கேட்டிருக்க. என் புருஷன் என் முன்னாடித்தான் சாகணும். நான் தான் அவனை பார்த்து தூக்கி போட்டோம்னு இருக்கணும். கேலி அவளை பேசினவளுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் தூக்கி போட்டிருக்கேன்னு நீ சொல்லணும். நெஞ்ச நிமித்தின்னு சொல்லியிருக்க. உண்மையா? உண்மைதான். எனக்கு அந்த இதை இப்ப நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் என் மனசுல. அந்த தாய் வெற்றி ஆகி கொடுக்குறேன். இப்படி தாயி வந்துடுவார், கவலைப்படாதீங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அதுக்கப்புறம் அதான் சொல்லிச்சா அம்மா சொல்லிச்சு. அவங்க மனசுல உள்ளது பூரா உங்க காயத்துக்கு தாய் மறந்து போடுவான். அவளை நம்புவோம், அவள் நல்லா செய்வான். சரியா?